அதாவது ஒரு படத்துக்காக ஒரு கதாபாத்திரத்துக்காக இந்த உயர கொடுத்து நடிக்கிற நடிகர்கள்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அதுவும் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான். நம்ம உலகநாயகன் கமலஹாசன், நம்ம சியான் விக்ரம், நடிப்பின் நாயகன் சூர்யா, நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற நம்ம தனுஷ், இவங்க மட்டும்தான் ஒரு கதாபாத்திரத்துக்காக எப்படியெல்லாம் உருக்கி நடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம பிருத்திவிராஜர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் ஆடு ஜீவிதம். இப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய அமோகமான வரவேற்பை பெற்றிருக்குது. இப்போது இந்த படத்துக்காக நம்ம பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா உடலை உருக்கி வதக்கி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் அடிமையானானா, அதுவும் பாலைவனத்தில் சிக்கிட்டானா, அவன் உடல் தோற்றம் எப்படியா இருக்கும், உடல் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எப்படி ஆகும், அவனுக்கு வாய் கொளறி அவனால் பேசக்கூட முடியாதுன்னு தத்ரூபமாக மனுஷன் வாழ்ந்தே காட்டியிருக்காரு. உண்மையாலுமே இந்த மனுஷன் இந்த துபாய் பாலைவனத்தில் ஆட்டுக்குட்டி தான் மேய்ச்சாரோ, அடிமையாக தான் வாழ்ந்தாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் தன்னுடைய உடலை மாற்றியிருந்தார். நடிப்பையும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக கொடுத்துருந்தார். இதனாலேயே பிருத்திவிராஜுக்கு தேசிய விருது கிடைக்க போகுது, பல உலக விருதுகளும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் சமூக சினிமா ஆர்வலர்களோட கணிப்பாக இருக்குது. ரசிகர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, படத்தோட வசூல் வரணுமில்ல, அதுதானே மெயின் மேட்ரு அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ஆடு ஜீவிதம் படம் 4 நாட்களில் 80 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு. இப்போது 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 95 கோடி வசூலை வாரி குவிச்சிருக்கு. மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. மக்கள் இந்த படத்தை கைவிடலை, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போது இந்த படம் விரைவில் 100 கோடியை தொடப்போகுது. அதுவும் இன்னும் ஒரு நாள்லேயே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான ஒரு செய்தி. நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆடு ஜீவிதம் படத்தை தியேட்டரில் பார்த்துருக்கீங்க, இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.